ஹை கைஸ், எல்லாருமே ப்ராஜெக்ட் ராஜஸ்தான் சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோமே ப்ராஜெக்ட் ராஜஸ்தான் சீரிஸில் ஒரு ஜின் சீரிஸ் வந்துருக்கு. நீ எப்போ அந்த வீடியோ பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனி ரூமில் போய் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்த்த ஒவ்வொரு செகண்டும் என்னோட ஹார்ட் பீட் கீறி போணுச்சு. என்ன ஜின் சீரிஸாக இருந்தாலும் இது நம்ம ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப புதுசான ஒரு வீடியோ தான். ஏன்னா அவர் இதுதான் முதல் தடவை ஜின் வீடியோ ஃபேஸ் பண்ணுறாரு. ரொம்ப இருக்குது. இப்போ தான் தெரியுது ராகுல் ஏன் வந்து ஒரு ஜின் வீடியோ பிடிச்சதுக்கப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ராகுல், ஜெகன், ஃபயாஸ் எல்லாரோட தக்லீஃப்லாம் தாண்டி இதில் ஒவ்வொரு அமானுஷமான விஷயங்களும் நிறைய விஷயங்கள் தந்திருக்கும். அதனால் நம்ம சரத்தனா அவங்க டீம்லாம் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு அதிக அமானுஷமான உருவத்தை கேப்சர் பண்ண ஒரு வீடியோனா அது இந்த வீடியோ தான் இருக்கும். நம்ம சரத்தனாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறையா விஷயத்தையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு சல்மான் ப்ரோ போகிறத பார்த்துட்டு நம்ம ராகுலும் ஜெகனும் அவங்கள நோக்கி போனாங்க. அப்போ பார்த்தோம்னா அங்கே இருந்த சுரங்கப்பாதைக்குள்ளே அவர் நின்னார். அப்போ சரத்தனா அவங்க டீம் புரிஞ்சுக்கிறாங்க அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே தான் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு. போனவரை பார்த்தோம்னா ஒன்றையே காணும். அவர் தேட போய் இவங்க 4 பேர் தலகால் புரியாமல் இந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. திடீர்னு அவர் ஆகாஷ் ப்ரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆகாஷ் ப்ரோ எப்படி அந்த இடத்த விட்டு வந்துருவாரு. அவங்க ஒன்றும் புரியாம கன்ஃபியூஸா இருக்கும்போது சல்மான் ப்ரோ 2 இடத்துல பார்த்தா சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல பார்ப்பாங்க. மொத்த டீமும் கன்ஃபியூஸாக இருக்கும்போது வாக்கி டாக்கி கனெக்ஷனை பார்த்துட்டு அதுலேருந்து வந்த வாய்ஸை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஹலோ, எல்லாருமே செத்துருவீங்க சொல்றது. சல்மான் கிளம்பிடுங்க எல்லாரும், எல்லாருமே என் கையால செத்துருவீங்க. सलमान अब कहाँ है? आप जिन में क्या? இது பேச சல்மான் இல்லனா जिन में क्या? இந்த இடத்த விட்டு போயிருங்க, எல்லாரும் இல்லை என் கைனால சாவிங்க அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு நம்ம சரத்தனா கொஞ்சம் கூட பயப்படாமல் இன்னைக்கு உன்னை கட்டி தூக்கிட்டு போகாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மொத்த டீமும் பிரிஞ்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆகாஷ் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிற்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு அமானுஷமான ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபேஸை பார்க்கும்போது படும் பயங்கரமாக இருந்துச்சுல்ல. நம்ம சரத்தனா ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த கோக்குள்ளே இருந்து தான் எக்ஸ்ட்ரீமாக நம்மளுக்கு நடந்துச்சு. இந்த இடத்துல தான் சவுண்ட் வருது, ஒரு வேலை இதுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லி போய் எக்ஸ்பெக்ட் பண்ணார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் அதுக்குள்ளே இருந்தார். நம்ம எதை ஃபாலோ பண்ணி போகிறது? இந்த இடத்துல தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. பார்த்து பார்த்து सलमान भाई
நம்ம சரத்தனை மடக்கி பிடிக்கலன்னா அவர் ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு ஓடிருப்பாரு. உடனே அவரை அந்த இடத்த விட்டு வெளில கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்ட போது நம்ம ஆகாஷனா ஒரு அமானுஷமான ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணிப்பாரு. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரத்தனாவோட ப்ராஜெக்ட் சீரிஸில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோன்னு தெரியல. மொத்தம் 5 எபிசோட் வந்திருக்குது. எபிசோட் 3 தான். நெக்ஸ்ட் வீடியோக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம பேய் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனீங்களா ஆல்ரெடி சொன்னா நான் கேட்டுருக்கோம். முடிச்சிருக்கேன். எப்படி வெளியே போறேன்னு தெரியல.